நார்வே நாட்டில் நடுக்கடலில் என்ஜின் கோளாறால் பேரலையில் சிக்கி தள்ளாடிய சொகுசு கப்பலில் இருந்து 1300க்கும் மேற்பட்ட பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர். துரித கதியில் பயணிகளை மீட்ட மீட்புக் குழுவினருக்கு நார்வே பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நார்வே நாட்டின் ஹஸ்டஸ்விகா பே பகுதியிலிருந்து MV வைக்கிங் ஸ்கை என்ற சொகுசு கப்பல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 1373 பேருடன் புறப்பட்டது. நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது ராட்சத பேரலைகளால் கப்பலின் என்ஜின்கள் செயல்படாமல் நின்றுவிட்டது. இதனால் ராட்சத அலைகளை சிக்கிய சொகுசு கப்பல் ஊஞ்சல் போன்று அங்குமிங்கும் தள்ளாடியது. அசுர வேகத்தில் எழுந்த அலைகளால் கப்பலில் இருந்த பொருட்கள் அனைத்தும் அங்கும் இங்கும் சரிந்து சேதத்தை ஏற்படுத்தியது. இதனால் பயணிகளின் உயிருக்கும் ஆபத்து நேரிட்டது. நிலைமையை உணர்ந்த கப்பலின் கேப்டன் மற்றும் மாலுமிகள் பயணிகள் அனைவருக்கும் உயிர்கவசங்களை உடனடியாக விநியோகம் செய்தனர். சொகுசு கப்பல் கரையில் இருந்து 38 நாட்டிக்கல் மைல் தொலைவில் தள்ளாடிய கப்பலில் இருந்து அபாய ஒலியும் எழுப்பப்பட்டது. தகவல் அறிந்த மீட்பு கப்பல்கள் மற்றும் 5 ஹெலிகாப்டர்கள் அங்கு பயணிகளை மீட்பதற்காக விரைந்தன. 24 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கப்பலில் இருந்த 1373 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கப்பலில் இருந்த பயணிகள் சிலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு நார்வே துறைமுகத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. துரித கதியில் செயல்பட்டு பயணிகளை பத்திரமாக மீட்ட மீட்புக் குழுவினருக்கு நார்வே பிரதமர் எர்னா சோல்பர்க் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே கப்பலில் உள்ள என்ஜின்களை சரிசெய்து துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.